இந்த திமுகவை எதிர்க்காத ஒரு ஆட்களே கிடையாது. அன்று எம்ஜிஆர் எதிர்த்து திமுகவை ஒரு தீய சக்தி என்று விமர்சித்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு தளபதி விமர்சிக்கிறார். என்னென்ன தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுகவை விமர்சிக்கிறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமது சீமான், அதாவது கதை எழுதும் நாயகன், இயக்குனர், இவெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, திமுகவை ஒழிப்பதே என்னோட லட்சியம், திராவிட கட்சியை தூக்கி எறிவதே என் லட்சியம், திமுகவை ஒழிப்பதே அது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி, நாம் தமிழர் கட்சி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்சியை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமது சீமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சி தொடங்கி எல்லா இடத்துலையும் முட்டு கொடுத்துருந்தார். எங்கே காலங்காலமாக ஒரு 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த கட்சியில் பொறுப்பு வந்து பங்கேற்றிருக்கிறாரு. இந்த 15 ஆண்டு காலமாக எதனா ஜெயிச்சுக்கிறான்னு பார்த்தோன்னா எங்கேயும் ஜெயிக்கல. இதுவரையும் கவுன்சிலர் சீட்டோ ஒரு தலைவரோ ஒரு வார்டு நம்பரை கூட ஜெயிச்சதில்லை. இருந்தாலும் இவனுக்கு வந்து ஏதோ தமிழகத்தையே 45 ஆண்டுகளாக கட்டி காத்தது போலன்னு தான் பேசி நிற்பானுங்க. இது அனைத்தும் கட்டுக்கதை என்று மக்களுக்கும் தெரியும். என்னன்னா எங்கே போனாலும் அங்கே பாரதி ராஜா சமீபத்தில் இறந்தார். அங்கே போய் பாரதி ராஜா என் கனவுல வந்து சொன்னார், நீ ஒரு 50 பேராவது நீ கூப்பிட்டுட்டு சட்டமன்றத்துக்கு போயிருப்ப அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு. மறுபடியும் நான் கண்டிப்பாக நான் போயே தீருவேன், இடைத்தேர்தலாவது வெற்றி பெற்று நான் உள்ளே போயே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை யாரும் தடக்கலை சாமி, நீங்கள் உள்ளா வாருங்க, உள்ளா வாங்கன்ற மாதிரி நாங்களே மக்களே வந்து விரும்பிந்தாங்கிறாங்க. எங்கள் உள்ளே தான் வந்து பாரு உன்னோட லட்சம் தானே. இந்த ஒரு நாள் சிஎம் மாதிரி என்கிட்ட ஒரு நாள் இந்த நாட்டை கொடுத்து பாருங்கள், உடனே வந்து இந்த தூய்மையான நாட்டை மாற்றிடுவேன், எல்லாமே ஒரே நாள் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை திரைக்கதை இல்லை சார், திரைக்கதை இல்லை, திரைப்படமும் இல்லை, ஒரே நாளில் மாற்றிடுறதுக்கு. அது மாதிரி தான் இந்த சீமானோட நம்ம இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தா பைத்தியக்கார குரூப்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, அண்ணன் நம்பி இறங்கிட்டாங்க. அவங்க ஒரு வேளை அண்ணன் நம்பி உள்ளே போய் ஆகணும், இல்லை முடிஞ்சாக்கா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் போய் ஜாயின் பண்ணணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாசத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடைத்தேர்தலில் யார் நிற்கிறாங்க, யார் நிப்பாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அண்ணனை வந்து வழிபடுறாங்க. அண்ணன் யாருன்னா இப்போ கூட ரீசெண்டாக நீலாங்கரையில் கூட 10 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 4 கோடி முடிச்சுக்கிறாரு. அப்போ எவ்வளோ டீல் பண்ணியிருப்பார், மறைமுகமாக எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டிருக்கும். 4 கோடி ரூபாய் சொத்தை வாங்கிட்டு அப்போ இல்லீகலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பார். இவர் வந்து ஊழல்வாதி இல்லை, நியாயஸ்தன். நீங்கள்லாம் வந்து நியாயஸ்தனை வந்து ஒரு டைமாவது வாய்ப்பு கொடுத்துருக்கணுமே இல்லையா? கொடுக்கணும். கொடுத்தாதான் எவ்வளோ இந்த நாய் கொள்ளடிச்சுன்னு போகுதுன்றது தெரிஞ்சுருக்கும். ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே தூக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இவர் வந்து முழிச்சு கொண்டு இருந்து மக்களை ஏமாற்றுறதுக்காகவே இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நாம் தமிழர் கட்சின்னு நம்மளுக்கே தோணுது. ஏதாவது ஒன்று மக்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் பாருங்கள், நல்லது செய்யணும் தான், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அந்த நாம் தமிழர் கட்சி. இவருக்கே தெரியும் 15 ஆண்டு காலமாக கட்சியில் பயணித்து வந்தார். இதுக்கு மேலே அம்மாஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, அம்மா ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் முடிஞ்ச அளவுக்கு கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டார். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கல்லா கட்டின்னு கிளம்பிடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் கல்லா கட்டும் வேலையில் தான் அண்ணன் வந்து இறங்கிட்டார். இது தெரியாமல் நாம் தமிழர்கள் இருக்கிற கை காசெல்லாம் போட்டு, பிள்ளைங்க வச்சுருக்க உருண்டியல் காசெல்லாம் போட்டு யாரை வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாம் தமிழ் அண்ணன் சீமானை தான் வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ஆகுதான் ஒரு வீட்டு வாடகை. எங்கடா போகுது வாட்டை வாடகை? எப்பா ஒரு 15,000 கட்டுறதுக்கு இங்கே திக்கு திணறி முட்டு கொடுக்குறதா இருக்குது. இங்கே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்ச ரூபா. குழந்தைங்களெல்லாம் படிக்கிறதுலாம் அமெரிக்கன் கான்வென்ஷனல் ஸ்கூலு, எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல் தான், லோக்கல் எல்லாம் படிக்க வைக்க மாட்டார். எந்த பேனாவை கடலில் வைத்தால் உடைப்பேன் என்று சொன்னாரோ அதே சீமான் தான் இன்றைக்கி திமுகவோட கை கொடுத்துங்கிறார். இவருக்கு யார் முதலாளின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதலாளி. இது தெரியாமல் நாம் திமுகவை அழிக்க வேண்டிய சக்தி அப்படின்னு நினச்சிங்கிறங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணன் வந்து திமுகவில் போய் ஐக்கியம் ஆகிட்டார். அண்ணன் எடப்பாடியார் கூட ஐக்கியவாக பார்த்தாங்க, ஐக்கியம் ஆகலை. அதனால் பெரிய முதலாளிக்கிட்டே போயிடலாம். இப்போ சமீபத்தில் ஒரு கார் கூட வாங்கியிருக்காரு, பென்ஸ் காரில். ஒரு 1 கோடி ரூபா 1.25 கோடி கிட்ட அமௌண்ட்டாக வரும். 1.25 கோடி கிட்ட 1.25 கோடி பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள், பெரிய கட்சிப்பா. இதில் வேறு ஏழை எளிய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போ கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி வந்து மக்களுக்கு இருக்கிற பணத்தை 500 1000 பிடிங்கின்னு போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐயா சீமான் தான். இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருக்கிறவர் தான் நம்ம சீமான். இந்த பஜாஜ் ஃபினான்ஸுக்காரங்க சில நிறுவனம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபினான்ஸ் நிறுவனம்லாம் லோனை கொடுத்து மக்களை வந்து வட்டி போட்டு பிடுங்குவாங்க. அது மாதிரி தான் பல ஃபைனான்ஸ் நிறுவனம் பண்ண வேண்டிய வேலையை ஐயா சீமான் கச்சிதமாக பண்ணுறாரு. எப்படின்னா 5 வருடங்களுக்கு ஒரு முறை, அப்படி இல்லைன்னா ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஏதாவது இடைத்தேர்தல் வந்துச்சுனாக்கா உடனே வந்து பேட்டி கொடுக்க போச்சு, மூஞ்சி அப்படி வச்சுக்குவார். அது நான் எளிய வீட்டு பிள்ளை, உங்களால் முடிந்த உதவியை செய்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி
தமிழக மக்களை ஏமாற்றுறதுக்காகவே ஒரு கட்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக கட்சின்னெல்லாம் கிடையாது. அந்த கட்சியின் தலைவர் வந்து ஸ்டாலின், அவர் வேணாம். இவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஒருங்கிணைப்பாளர். இவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கே இவர் சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. எப்படியெல்லாம் கலெக்ஷன் பண்ணணும்னு எனக்கு என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் தமிழக மக்களை ஏமாற்றுகிறார். எந்த திராவிட கட்சியை எதிர்க்குன்னு நினைச்சாரோ அதே இரு திராவிட கட்சிகளின் கிடப்பறைகள் தான் இன்றைக்கி தலைவரை வந்து தூக்கி பிடிக்க யூஸ் ஆகுது. அதே திராவிட கட்சிகள் தான் இவரை தூக்கி வந்து இணைத்தேர்தல் நிப்பாட்டுறாங்க. இதில் தெரிந்து என்ன தெரியுது, ஏற்கனவே திமுகவும் ஏடிஎம்கேவும் 2 பேரும் ஒன்று தான், வேறு கிடையாது, 2 பேரும் பங்காளிங்க தான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த 2026 எலெக்ஷனில் தளபதியை எப்படியாவது சீமம் ஆக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி இருந்தவங்க தான் திமுகவினும் அதிமுக வரும். இது வந்து தெள்ள தெளிவாக தமிழக மக்களுக்கு உணர்த்ததற்கு நன்றி. அது யார் நன்றி சொல்லணும், தளபதிக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் ஒன்று வரலனாக்கா இவங்க 2 பேரும் பங்காளிங்க தான்னு நம்மளுக்கு யாருக்கும் தெரியாமே போயிருக்கோம். இப்போ தெரிஞ்சிச்சுல்ல. இது மாதிரி தான் தீமானம் முதலாளி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயா தான். பேனாவை உடைப்பேன் வைத்தாலும் அடித்து உடைத்து விடேன்னு சொன்னது தான் இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் பக்கம் உட்காந்துக்கிறாரு, அண்ணன் உதயநிதி பக்கம் உட்காந்துக்கிறாரு. இப்போ யார் தெரிந்த முதலாளி? இவங்க தான் முதலாளி. இவங்க மட்டும்தான் முதலாளி சாருக்கு. வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. நன்றி, வணக்கம்.